والصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين سيدنا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضي الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷாஹு தஆலாவை புகழ்ந்து எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் அவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த என் ஷேഖநாயகம் அவர்களின் ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஆத்மஞானி அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாபெரும் ஞான கலந்தமாம் மஸ்னவி ஷரீஃபை இலங்கையில் அறிமுகம் செய்வதற்காக நடத்தப்படுகிற இந்த உயரிய மஜ்லிஸில் குத்பு சரந்தீப், குத்பு சைனான், அஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் முபாரக்கான திரு சன்னிதானத்திலே நடைபெறுகிற இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று தகைமை மிகுந்த தலைமை உரை நிகழ்த்தி இந்த மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய அல்லாமா ஷேக் நஜ்முல் உலமா ஷேக் நஜா முஹாஜிரின் நதுவி ஹதரத்தவர்களே, இங்கே சிறப்பு உரை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய சங்கைக்குரிய ஹலீஃபா நாயகம் அல்லாமா ஷேக் முகமது அலி ஹதரத் முஹம்மது ஹதரத் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை மரபர்களான உலமாக்கள் மக்களே, மற்றும் உள்ள பெரியவர்களே, சகோதரர்களே, திரை மறைவிலிருந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கிற அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கே நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதன் மூலம் உலகின் பல்வேறு முனைகளில் இருந்தும் இந்த நிகழ்வை அவதானித்துக் கொண்டிருக்கிற அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது சங்கைக்குரிய ஷேഖநாயகம் அல்-ஆரிஃபு பில்லாஹ் ஆஷிகுர் ரசூல் நூருல் ஹுதா ஹதரத் ஹாஜா ஃபஹீமுல்லாஹ் ஷா சிஷ்தி காதிரி நக்ஷபந்தி சுஹ்ரவர்தி சனூசி வஹலீஃபே சலாசில் அர்பானி மத்ததுல்லஹுல் அலி வதாமு ஃபைதஹுல் முத்தவாலி அவர்களின் அருள் நிறைந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற முகமனை அவர்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதமும் பேரானந்தமும் பெறுகிறேன். அருமையானவர்களே, மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆன்மீக உலகத்தில் ஒரு மாபெரும் ஞான மகான். தலைமை உரையிலே ஷேഖனா உஸ்தாதனா அவர்கள் சொன்னது போல அவர்களின் இளமை பருவத்தில் தந்தைக்கு பின்னாலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்ஜிக்கு தயிர், அஸ்ரார் நாமா போன்ற ஞான கிரந்தங்களை கோர்வை செய்த அந்த மகான் இளமை பருவத்திலேயே பார்த்து சொன்னார்கள், ஒரு நகருக்கு பின்னாலே பஹர் வருகிறது,
ஒரு ஆறு முன்னாலே வருகிறது, பின்னாலே கடல் வருகிறது என்றார்கள். அந்த அளவிற்கு ஞானத்தில் தன் தந்தையை விடவும் மிகைத்திருந்தவர்கள் அல்லாமா மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஞானத்தில், ஷரியத்துடைய ஞானத்தில் அவர்கள் கைதேர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம். ஒரு கட்டத்தில் அவர்கள் பேராசிரியராக, உஸ்தாதாக அமர்ந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். அவர்கள் பாடம் நடத்தினால் அவர்களுக்கு முன்னாலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் இருப்பார்கள். அவர்களின் பாடம் நிறைவு பெற்று மாணவர்கள் கலைந்து செல்லும் போது அந்த பாட அரங்கில், அந்த பயிலரங்கில் காலி மைக்கூடுகள், மை பாட்டல்கள் நூற்றுக்கணக்கிலே கிடக்கும். அத்துணை அதிகமான உலமாக்கள் அவர்களிடத்திலே வந்து கல்வி கற்க வருவார். அந்த சந்தர்ப்பத்தில் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதர் வருகிறார். பார்ப்பதற்கு பரதேசி போன்ற தோற்றம், பங்கரையான தோற்றம், அழுக்கடைந்த ஆடைகள், எண்ணெய் தேய்க்கப்படாத முடிகள், பார்ப்பதற்கு ஒரு பரதேசி போன்ற தோற்றம். அவர் வருகிறார். வந்தவர் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் அவருடைய மாணவர்களையும் பார்த்து, அவர்கள் விரித்து வைத்து ஓதிக்கொண்டிருக்கிற கிதாபுகளை பார்த்து, இவையெல்லாம் என்ன என்று அற்புதத்தோடு ஆச்சரியத்தோடு கேட்கிறார். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்கிறார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்றார்கள். என்ன காரணம்? தலைமை உரையிலே உஸ்தாது நான் சொன்னார்களே, ஷரியத்துடைய கல்வி எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அது உள்ளத்தை அமைதிப்படுத்தாது, மனிதனுக்கு அது பணிவை ஏற்படுத்தாது. மாறாக கற்கும் அந்த கலைகளும் கல்விகளும் மனிதனுக்கு கல்வி செருக்கை ஏற்படுத்தும். தான் அதிகம் கற்றிருக்கிறோம் என்கிற நிலையை தான் ஏற்படுத்தும். அந்த நிலையிலே தான் பல இமாம்கள் இர்ஃபானுடைய அந்த ஞானத்தை அடைவதற்கு முன்னால் அவர்களுக்கு இருந்த நிகழ்வுகளை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். லவ்ல சனத்தான் லஹலக நுஅமான், இந்த 2 வருடங்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுஹபத்தில், அவர்களுடைய தொடர்பில் இருந்த இந்த 2 வருடங்கள் மட்டும் எனக்கு இல்லையானால் நுஅமான் அழிந்து போயிருப்பார் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த அல் முன்கிதி மின் அத்-தலால், பிழையிலிருந்து விடுதலை என்று அவர்கள் எழுதியிருக்கிற தங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் தஸவுஃப் ஆன்மீக ஞானத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாலே இருந்த தன்னுடைய நிலைகளை அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள். இது இயல்பு. அந்த வகையில் அந்த நிலையிலே தான் அன்றைக்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார். ஒரு செய்தி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல உஸ்தாதுமார்கள் உண்டு. ஆனால் அவர்களிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஷேக் இர்ஃபானை போதித்தவர்கள் அல்லாமா ஷைபானுர் ராயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ராயி என்றால் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையர் என்று பொருள். அப்படி ஒரு இடையரிடத்திலே போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இர்ஃபானுடைய ஞானத்தை கேட்கிறார்கள். பகலெல்லாம் பெரும் பெரும் மாணவர்கள், பெரும் பெரும் உலமாக்களுக்கு ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்களை போதிக்கிற ஒரு ஞான மகான், மார்க்கம் சட்டமேதை, கல்வி கடல், மாலை நேரத்தில் கானகத்திற்கு சென்று கந்தல் ஆடையோடு இருக்கக்கூடிய ஒரு இடையருக்கு முன்னாலே கால்மடித்து அமர்ந்து அவர்களிடத்திலே ஞானம் பெற்றுக் கொள்வார்கள். அப்படி இருக்க அன்றைக்கு மாணவ பருவத்திலே இருந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் பெரும் உஸ்தாத், பெரும் கல்வி கடலாக இருக்கிறீர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்குடும்பத்திலே வந்தவர்கள். நீங்கள் ஒரு இடையரிடத்திலே போய் கல்வி கேட்க போகிறீர்களே, ஞானம் கேட்டு போகிறீர்களே, அவரை போய் ஷேக் என்று சொல்கிறீர்களே, அவருக்கு ஷரியத்துடைய ஞானம் தெரியுமா என்று கேட்டார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவ பருவத்தில் அப்படி கேட்டபோது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
தன் மாணவரை அழைத்து, வாருங்கள், நான் உங்களை அழைத்து செல்கிறேன், ஷேக் அவர்களிடத்தில் நீங்களே கேளுங்கள் என்றார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். ஷைபானுர் ராயி, ஒரு ஆடு வைக்கக்கூடிய இடையர், பார்ப்பதற்கு அவர் ஒரு பரிதாபமான தோற்றம். அவரிடத்தில் கேட்டார்கள், ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட ஒரு மசாலா, 4 ரக்காத்துகளை உள்ள ஒரு தொழுகையில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற போது ரக்காத்தில் எண்ணிக்கையில் மறதி ஏற்பட்டு விட்டார். தான் தொழுவது 3வது ரக்காத்தா அல்லது 4வது ரக்காத்தா என்று ஒரு சந்தேகம் வந்தால் எதை எடுத்துக் கொள்வார் என்று கேட்கிறார். இதற்கு என்ன விளக்கம்? நம்முடைய ஷரியத்தில் எதில் சந்தேகமோ அதை விட்டுவிட வேண்டும். நாம் தொழுவது 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா என்று சந்தேகம் வந்தால் 4இல் தான் சந்தேகம், 3 உறுதி. 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா என்று வந்தால் சந்தேகம் 3இல் 2 உறுதி. எனவே எது குறைந்ததோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஷரியத்துடைய ஃபிக்ஹ் சட்டம். ஆனால் அல்லாமா ஷைபானுர் ராயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அப்பா, இந்த சட்டம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எப்பொழுது தொழுகையில் தொழுது கொண்டிருக்கிற போது 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா அல்லது 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று சந்தேகம் வருகிறதோ, எங்களை எல்லாம் பொறுத்தவரையில் அது 3 ரக்காத்தும் அல்ல 4 ரக்காத்தும் அல்ல, அது தொழுகையே அல்ல, அது தொழுகையே அல்ல என்று சொன்னார்கள் இமாம் ஷைபானுர் ராயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படித்தான் முத்தஸவ்விஃபீன்கள், ஞான மகான்களின் நிலைப்பாடு. நாம் சொல்ல வந்த செய்தி, ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட நிலை பல இமாம்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் பெரும் கல்வியிலே கரை கண்டிருந்த போதிலும் தங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியை ஷேகுமார்களோடு சம்பந்தப்படுத்திக் கொண்ட காரணத்தாலேயே அவர்கள் எல்லாம் இன்றும் போற்றப்படுகிற ஞான மகான்களாக திகழ்வதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே தான் ஒரு பரதேசியான தோற்றத்திலே விரித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெரும் கிதாபுகள் இவை என்ன என்று கேட்கிற போது மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்றார்கள். வந்த அந்த மனிதர் இருக்கிற அந்த கிதாபுகளை எடுத்து பக்கத்திலே இருக்கிற தண்ணீர் தேக்க தொட்டியிலே தூக்கி வீசி விடுகிறார். கிதாபுகள் தண்ணீரிலே வீசப்பட்டு விட்டன. இன்னொரு செய்தி, எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலே வீசி விட்டதாக ஒரு செய்தி உண்டு. கூடியிருந்த மாணவர்கள் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள், என்ன காரியம் செய்து விட்டீர்கள் என்று எழுந்தார்கள். வந்த அந்த மனிதர் அனைவரையும் அமைதிப்படுத்தினார். கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொன்னார். கிதாபை எடுத்து கையிலே கொடுத்தார். தண்ணீரிலே போடப்பட்ட அந்த கிதாப், அதன் காகிதங்களிலே தண்ணீர் படவில்லை, கிதாபு நனையவில்லை. நெருப்பிலே போடப்பட்டிருந்த அந்த கிதாப் கரைந்து போய்விடவில்லை. எடுத்து கையிலே கொடுக்கிறார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்து அதிசயித்து போய், இது என்ன, இது எப்படி என்று கேட்டார்கள். இது எப்படி என்று கேட்டார்கள். வந்த அந்த மனிதர் சொன்னார், இது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். இது உங்களுக்கு தெரியாது. அப்போதுதான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பொறிதட்டுகிறது, வந்த இந்த மனிதர் பார்ப்பதற்கு பரிகாசமான தோற்றத்திலே வந்தாரே, ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்று அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பின்னாலே செல்ல துவங்கினார்கள். அவர்கள் தான் அல்லாமா ஷேக் ஷம்ஸ் தப்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து அவர்களுடைய தொடர்பிலிருந்து அவர்களிடம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃப் என்கிற இந்த ஞான கிரந்தத்தை தொகுக்க துவங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கிரந்தம் மஸ்னவி ஷரீஃப். அது ஒரு அற்புதமான கிரந்தம். இன்றைக்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஞான கிரந்தத்தினுடைய மஸ்னவியினுடைய தாக்கம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில், அமெரிக்காவில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலருடைய இதயங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், 2007ஆம் ஆண்டு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 800வது ஆண்டு, அவர்களுடைய 800வது உருஸ். அந்த வருடத்தை நினைவுபடுத்தும் முகமாக அமெரிக்காவில் யுனெஸ்கோவின் மூலமாக அமெரிக்காவில் அந்த வருடத்திற்கு 2007ஆம் ஆண்டுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது தி இயர் ஆஃப் மௌலானா ரூமி. மௌலானா ரூமி வருடம் என்று அமெரிக்கர்கள் அறிவித்தார்கள்.
அமெரிக்காவில் யுனெஸ்கோவின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அது எப்படி அவ்வளவு சாதாரணமாக அறிவித்து விடுவார்களா? அப்படியானால் அந்த மௌலானா ரூமி யார் என்று ஆய்வு செய்தார்கள். அந்த மஸ்னவி ஷரீஃபை அர்னால்டு நிக்கல்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அதில் என்னுடைய தாக்கங்களை தனி ஒரு நூலாக தி எசென்ஷியல் ஆஃப் ரூமி, ரூமியினுடைய கருத்து சாரங்கள் என்று ஒரு தனி நூலை எழுதினார். இந்த நூல்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின என்றால், கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவில் விற்று தீர்ந்த முதல் கிதாப், அதாவது அதிகம் விற்ற முதல் கிதாப், முதல் நூல் என்று மஸ்னவி ஷரீஃபுக்கு பெயர். இணையதளங்களிலே, இன்டர்நெட்டுகளிலே இந்த செய்திகள் பரிமாறப்படுகின்றன. அந்த அளவிற்கு அமெரிக்கர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வதற்கு அப்படி என்ன அதில் அமைந்திருக்கிறது? மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொதிந்திருக்கக்கூடிய அந்த ஞானங்கள் அப்படி, அதனுடைய சிறப்பு எத்தகையது என்பதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டும். நேரத்தின் அருமையை கருதி நான் சுருக்கமாகவே சில செய்திகளை உங்களுக்கு தலைப்பு செய்திகளாக சில செய்திகளை கோடிட்டு காட்ட மட்டும் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஞான கிரந்தம், அற்புதமான கிரந்தம், ஆங்கிலத்திலே சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறார்கள். மஸ்னவி ஷரீஃப் ஒருவரால் இருவரால் அல்ல, 30 பேர் தனித்தனியாக அதை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். ஆனால் தமிழில் முழுமையாக மூலத்துடன் வெளிவரவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடு களையப்பட வேண்டும். தமிழறிந்த நம்முடைய மக்களுக்கும் மஸ்னவியினுடைய தாக்கங்கள் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் எங்களுடைய ஷேகநாயகம் அவர்கள், அல்லாமா ஷேக் ஹாஜா ஃபஹீமுல்லா ஷா சிஸ்தி காதிரி மததுல்லாஹி அவர்கள் முடிவு செய்து இந்த மஸ்னவி ஷரீஃபை தமிழாக்கம் செய்து வெளிக்கொணர்வதற்காக வேண்டி எங்களை பணித்தார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இறைவனின் அருளால் மஸ்னவி ஷரீஃப் அது 6 பாகங்களை கொண்டது. அதன் 2 பாகங்கள் வெளியிடப்பட்டு விட்டன. 6 பாகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு முடிந்துவிட்ட நிலையிலும் ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் 1வது பாகத்தை வெளியிடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 2வது பாகமும் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அடுத்தடுத்த பாகங்களும் வெளிவர இருக்கின்றன. இந்த உண்மைகளை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃபை குறித்து சொல்லுவார்கள், இன்னனி அபஸர்து ஃபீ நௌமி ரசூல், இன்னனி அபஸர்து ஃபீ நௌமி ரசூல் வஃபீ யதைஹில் மஸ்னவி வஹுவ யகூல். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், அவர்களுடைய 2 கைகளிலும் மஸ்னவி ஷரீஃப் இருந்தது. மஸ்னவி ஷரீஃபை அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே நான் அவர்களை பார்த்தேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னிபத் குதுபுன் கதீரும் மானவி ரூமி, எத்தனையோ கிதாபுகள் கோர்வை செய்யப்பட்டு விட்டன. லைஸ ஃபீஹா கல் கிதாபில் மஸ்னவி, மஸ்னவியில் இருப்பது அந்த கிதாபுகளில் எல்லாம் இல்லை என்று அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்று மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளில் இருந்த அந்த மஸ்னவி என்கிற கிரந்தம், அந்த நூல், அந்த கிதாப் ஏன் தமிழறிந்த, தமிழ் மட்டுமே அறிந்த நம்முடைய சகோதரர்கள் சமுதாய மக்களுடைய கரங்களிலும் இருக்கக்கூடாது? நபிகளின் கரத்தில் இருந்தது நம் கரத்திலும் இருக்க வேண்டும் இல்லையா என்ற ஒரு எண்ண உந்துதலின் அடிப்படையிலே தான் சங்கைக்குரியவர்களுடைய ஷேகநாயகம் அவர்கள் இதை தமிழாக்கத்தை அதை துவக்கி வைத்து அல்லாஹ்வின் அருளால் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். வியாபாரத்திற்காகவோ வணிகத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ இந்த செய்தியை நான் சொல்லவில்லை. சில செய்திகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இதனுடைய தகைமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகள். ஏனென்றால் வியாபாரம் செய்வதற்கு 1000 வழிகள் உண்டு, 1000 வியாபாரங்கள் உண்டு. இவ்வளவு பெரிய கிரந்தத்தை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்பதில்லை. சின்ன மாணிக்கத்தை மடித்து வைத்துக் கொண்டு வந்து வியாபாரம் செய்து பெரும் லாபத்தை ஈட்டி சென்று விட முடியும். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஊர்காரர்கள் இந்த இலங்கையிலே என்ன வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எனவே எங்களுடைய ஷேகநாயகம் அவர்களுடைய நோக்கம், இந்த கிதாப் மஸ்னவி என்பது தமிழறிந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எல்லாம் சென்றடைய வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் சிங்கப்பூரிலே வெளியிடப்பட்டது, ஹாங்காங்கிலே வெளியிடப்பட்டது, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளியிடப்பட்டது.
இலங்கையிலே வெளியிடப்பட வேண்டும் என்று நீண்ட நாள் விரும்பிய நாட்டம் இறைவனர்களால் இன்றைக்கு அது கைகூடி இருக்கிறது. இன்றைய தினம் இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முபாரக்கான உருஸ் தினம், அவர்களுடைய உருஸ் தினம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த தினம். அப்படி சிறப்புக்குரிய இந்த நாளில் இந்த நிகழ்வு நடப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கானல் இல்மு இன்த சுரையா லவ் கானல் இல்மு இன்த சுரையா லனாலஹு மின் அஹ்லில் ஃபாரிஸ். இல்மு என்பது, ஞானம் என்பது சுரையா என்கிற நட்சத்திரத்திலே இருக்குமானாலும் கூட பாரசீக வாசிகள் அதையும் போய் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து சொல்லப்பட்ட செய்தி என்பார்கள். அறிவு பெற்ற மகான்கள், அறிவிலே தேர்ச்சி பெற்ற மகான்கள் சொல்லுவார்கள். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து சொன்னார்கள், ஆலிமு குரைஷின் யம்லஉ திபாக்கல் அர்து இல்மா. குரைஷ் குலத்திலே ஒரு ஆலிம் தோன்றுவார்கள், தன்னுடைய திரண்ட ஞானத்தால் பூமியை நிரப்புவார்கள் என்று ஒரு முன்னறிவிப்பு சுபச்சோபனம் புஷ்ரா சுபச்சியோ செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொன்னது போல இந்த செய்தி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சுற்றிய செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாரசீக வாசிகளுக்கு அப்படி ஒரு சிறப்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாரசீகத்திலே பிறந்தவர்கள் தான் நம்முடைய குதுபு நாயகம் கௌசுல்லாஹ் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸ் கலை வல்லுனர் அபூ அப்துல்லாஹ் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வரிசையில் பாரசீக ஞானிதான் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட மஸ்னவி ஷரீஃப் இன்றைக்கு தமிழ் உலகத்திற்கு வந்து தமிழ் உலகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது. சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கே அது வெறுமனே விளம்பரத்திற்காக சொல்லப்படுகிறது என்ற ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு விடுமோ என்கிற காரணத்தால் நான் தவிர்க்கவும் நினைக்கிறேன். இருந்த போதிலும் ஒரு செய்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே இருந்ததே, அது நுபுவத்தின் மூலமாக பெற்ற அங்கீகாரம். இன்னொரு செய்தி உண்டு, அது விலாயத்தின் மூலமாக பெற்றதற்காக ஒரு அங்கீகாரம். நாகூர் ஷரீஃபிலே, தென்னிந்தியாவிலே நாகூர் ஷரீஃப், தென்கிழக்கு ஏசியாவினுடைய ஜோதி அல்லாமா அஷேக் அப்துல் காதிர் ஷாவுல் அமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்து வாழக்கூடிய இந்த புனித பூமி. அந்த நாகூர் ஷரீஃபிலே 7 லப்பை நூர் பள்ளிவாசல், 7 லப்பை மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதிலே இமாமாக இருக்கிறவர்கள் மௌலவி முஹம்மது காசிம் மஹதரி, சத்திய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கை மரபர்களான வீரமிகு உலமாக்களில் ஒருவர் மௌலவி காசிம் மஹதரி. ஒரு நாள் அதிகாலை நேரம் எனக்கு டெலிபோனிலே கால் எடுக்கிறார்கள். அதிகாலை நேரம், என்ன போலானா திடீரென காலையிலேயே கால் பண்றீங்களே, என்ன விஷயம் என்று கேட்டேன். உங்களுக்கு ஒரு புஷ்ரா சுப செய்தி என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்களேன் என்ன விஷயம் என்று கேட்டபோது, ஒரு மனிதர் ஆம்பூரில் இருந்து வந்திருக்கிறார். அவருக்கு மஸ்னவி ஷரீஃப் கிதாபு வேண்டும் என்று எல்லா கடைகளிலும் கேட்டிருக்கிறார், கிடைக்கவில்லை. அன்று இரவு அவர் படுத்திருக்கிறார். படுக்கையிலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கிற போது கனவு ஒன்று கண்டார். கனவிலே காருண்ய ஜோதி பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கனவில் தோன்றி இந்த மஸ்ஜிதை காட்டுகிறார்கள், 7 லப்பை பள்ளிவாசலை காட்டுகிறார்கள். இவர் எழுந்து போய் பள்ளிவாசல் அந்த ஊர் மக்களிடத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து அந்த பள்ளிக்கு போனார். சென்ற இடத்திலே மௌலவி காசிம் மஹதரி அவர்களை சந்தித்து எனக்கு மஸ்னவி ஷரீஃப் கிதாபு வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார், எந்த ஊர், என்னிடத்தில் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற போது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னார்கள். எனவே உங்களுடைய இந்த மஸ்னவி ஷரீஃப் பாதுஷா நாயகத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அற்புதமான செய்தியை அதிகாலை வேளையிலே எனக்கு தந்தார்கள். இப்படி மஸ்னவி ஷரீஃப் மக்களுக்கு மத்தியில் ஒரு மகத்தான மாற்றங்களை, சிறப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஞான கிரந்தம் தமிழறிந்த மக்கள் வாழ்கின்ற நமக்கு மத்தியிலும் குறிப்பாக உலமாக்களுக்கும் கூட அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஞான செய்தி. அப்படி என்ன அதிலே இருக்கிறது, அப்படி என்ன அதிலே இருக்கிறது? இன்றைக்கு தமிழகத்தில், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் பாடநூல், பள்ளிக்கூடத்தினுடைய பாட நூல்கள், அந்த பாட நூல்களிலே படித்த பல செய்திகள், படித்த பல கதைகள், அப்படி படித்தோம். காலங்கள் கடந்து போய்விட்டன. ஆனால் என்றைக்கு இந்த மஸ்னவி ஷரீஃபை புரட்டி பார்த்தோமோ அப்பொழுதுதான் தெரிகிறது
நாம் பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த கதைகள், அந்த செய்திகள் மஸ்னவியை தழுவியது, மஸ்னவியிலிருந்து எடுக்கப்பட்டது என்று. மஸ்னவி ஷரீஃப் இலங்கையிலே தமிழாக்கம் வெளியிடப்படுகிறது என்ற செய்தி இணையதளத்தின் வாயிலாக வெளியிடப்பட்ட போது ஒரு பெண்மணி அதிலே ஒரு தகவல் தந்திருக்கிறார்கள். மஸ்னவியை நீங்கள் படியுங்கள், ஏனென்றால் பள்ளிக்கூடத்திலே நாம் படித்த பாடங்கள் எல்லாம் மஸ்னவியிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது அப்போது நமக்கு தெரியாது, இப்போது தெரியும், படியுங்கள் என்று. அதுபோல இன்றைக்கு தமிழிலே வெளிவந்திருக்கக்கூடிய பல நூல்கள், சுய முன்னேற்ற நூல்கள், அந்த நூல்கள் எல்லாம் பல லட்சங்கள் விற்று தீர்ந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில். ஆனால் எப்பொழுது நாம் மஸ்னவி ஷரீஃபை படித்தோமோ அப்பொழுதுதான் தெரிகிறது அவையெல்லாம் மஸ்னவியிலிருந்து எடுக்கப்பட்ட சாறுகள் என்று. ஆனால் அவர்கள் மஸ்னவியிலிருந்து எடுக்கப்பட்டது என்று அவர்களுடைய நூல்களிலே பதிவு செய்யவில்லை. மஸ்னவியிலிருந்து எடுக்கப்பட்ட சாறுகளை தனி நூல்களாக்கி பல லட்சங்கள் விற்று தீர்ந்து கொண்டிருக்கிற செய்திகள் தமிழகத்தில் வரலாறு. அப்படி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அப்படி நூல்களை எடுத்தவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆர்வத்தோடு மஸ்னவி ஷரீஃபை படிக்கிறார்கள், அதனுடைய கருத்தையும் தாக்கத்தையும் எடுத்து உரை நிகழ்த்துகிறார்கள், நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவ்வளவு அற்புதமான செய்திகள் மஸ்னவி ஷரீஃபில் அடங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு 1-2 செய்திகள். உலகத்தில் நாம் சொல்லுவோம், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அதனால் என்ன இந்த காரியம் நடந்தது, நான் இல்லை என்றால் அது நடந்திருக்காது என்றெல்லாம் நாம் பேசுவோம். எல்லாம் நான் செய்தது என்று சொல்லுகிறோமே. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரி, ஒரு வார்த்தை, ஒரு வரியின் மூலமாக சொல்லுவார்கள், சுமைகளை இழுப்பது என்னவோ மாடுகள், சுமைகளை இழுப்பது என்னவோ மாடுகள், ஆனால் சக்கரங்கள் சத்தம் விடுகின்றன என்றார். மாடுகள் சுமை இழுக்கிறது, ஆனால் மாட்டு வண்டிகளுடைய சக்கரம் சத்தம் விடுகிறது. அப்படி எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். மனிதன் சொல்கிறான், நான் செய்கிறேன் என்கிறான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மனிதன் உணவை தேடி போகிறான், நான் முயற்சித்தேன், என் முயற்சியால் கிடைத்தது, எனக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்கிறான். அவன் போய் தன்னுடைய ரிஸ்கை தேடிக்கொண்டதாக சொல்கிறான். ஆனால் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தாகம் உடையவன் தண்ணீரை தேடி அழைக்கிறான், தண்ணீரும் தாகம் உடையவனை தேடுகிறது என்றார்கள். நாம் எப்படி ரிஸ்கை தேடி அழைக்கிறோமோ அதுபோல ரிஸ்க் நம்மை தேடி வருகிறது, ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்கிறோம். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், ஒரு அற்புதமான வரி ஒன்றில் சொன்னார்கள், மனிதர்கள் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய பெரும் கருணையினால் பல பேருடைய துஆவை ஏற்றுக்கொள்வதில்லை என்கிறார்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரும் கருணையினால், கருணையாளனான இறைவன் பல பேருடைய துஆவை அவன் கருணையால் ஏற்றுக்கொள்வதில்லை. அதென்ன அப்படி? மனிதன் துஆ கேட்கிறான், அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறான், அது அவனுக்கு சாதகமாக அமையுமா அல்லது அவனுக்கு அது கிடைக்குமானால் அது பாதகமாக முடியுமா என்று அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். எனவே இவன் கேட்டும் கூட இறைவன் கொடுக்கவில்லை, அது இவனுக்கு செய்த கருணை என்று இறைவனின் கருணையை இப்படி புரிய வைப்பார்கள். இறைநேசர்கள், வலிமார்கள் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை சொல்லுவார்கள். ஒரு நீரிழிவு நோய்க்காரன், சுகர் நோய், இரவு நேரம் எழுந்து வீட்டிலிருந்து தோட்டப்பகுதிக்கு சென்று சிறுநீர் கழித்து விட்டு திரும்புவான். அப்படி போகும்போதும் வரும்போதும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய மாடு நிற்கும், அதை தடவி கொடுத்து கொண்டு போவான், வரும்போதும் தடவி கொண்டு வருவான். அப்படித்தான் ஒரு நாள் அவன் தடவி கொடுத்து கொண்டு போனான், வந்தான். அங்கே அவனுடைய மாடு இல்லை, மாறாக அந்த மாட்டை ஒரு புலி வந்து அதை கீறி கிழித்து போட்டு விட்டது. மாடு இறந்து போய் இரத்த சகதியில் கிடக்கிறது, புலி நிற்கிறது. இவன் மாடு என்று நினைத்து இருளிலே மாடு என்று நினைத்து புலியை தடவை கொடுத்து கொண்டு போகிறான். அந்த புலி நினைக்கிறது, மனிதா நீ உன்னுடைய மாடு என்று நினைத்து என்னை தடவி கொடுக்கிறாய், உனக்கு இருள் துணையாக இருக்கிறது, இருளின் காரணமாக, நான் யார் என்று உனக்கு தெரியாத அறியாமையின் காரணமாக என்னை தொட்டு தடவி கொடுக்கிறாய். அதே நேரத்தில் நான் யார் என்று தெரிந்தால் நீ எங்கே நிற்பாய்?
நீ நிற்கும் இடம் எது என்று புலி நினைக்கிறது என்று ஒரு கதையை சொல்லி, இப்படித்தான் இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய பெரும் கருணையால் அவர்கள் தங்களை காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள், தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருணையை தனக்கு சாதகமாக நினைத்துக் கொண்டு இவன் தன்னுடைய அறிவிழந்ததன் காரணமாக, தன் அறிவின் மீது படர்ந்திருக்கிற இருளின் காரணமாக அந்த வழிமார்களை இவன் நிந்திக்கிறான், அவர்களை பரிகாசம் செய்கிறான், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளையும் வலிமைகளையும் இவன் மறுக்கிறான். உண்மையில் அவர்கள் யார் என்று தெரிந்தால் அவன் நிற்கிற இடம் எது என்பார்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மனிதன் எல்லோரும் தன்னை போன்றவர்கள் என்கிறான், எல்லோரும் தன்னை போன்றவர்கள். அஷ்ரஃபுல் ஹல்க் அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தன்னை போன்றவன் என்று சொல்வதற்கு துணிந்து விட்டவன் வழிமார்களை விட்டு வைப்பானா? அவர்கள் தன்னை போன்றவர்கள் என்கிறான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கதை சொல்லுவார்கள், பிரபலமான ஒரு கதை. ஒரு மனிதன் கிளி ஒன்றை வளர்த்து வந்தான் கடையில. ஒரு நாள் அவன் கடையில் இருந்த எண்ணெயை கிளி கொட்டிவிட்டது. அதாவது கிளி கூட கொட்டவில்லை, கிளியை பிடிப்பதற்கு ஒரு பூனை வந்தது. அந்த பூனையிடமிருந்து தன்னை தற்காப்பதற்காக வேண்டி கிளி பறந்தது. அந்த நேரம் எண்ணெய் கொட்டி போய்விட்டது. கடை உரிமையாளர் வந்தான், எண்ணெய் கொட்டி கிடக்கிறது. அதை பார்த்து கிளி இந்த தவறை செய்துவிட்டது என்று ஒரு கட்டையை எடுத்து கிளியின் தலையிலே அடித்தான். கிளியினுடைய தலையில் வழுக்கை விழுந்து விட்டது, முடி போய்விட்டது. கிளிக்கு ரொம்ப கவலை. கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு பெரிய மனிதர் வருகிறார். அவருக்கு தலையிலே முடியிலே வழுக்கை. கிளி அவரை பார்த்து கேட்டதாம், என்ன பெரியவரே, நீங்களும் எண்ணெயை கொட்டி விட்டீர்களோ என்று கேட்டதாம். எதற்காக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை சொல்ல வருகிறார்கள்? மனிதன் இப்படித்தான் தன்னை போல நினைத்துக் கொண்டிருக்கிறான், தன்னை போல எல்லோரையும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு கதை சொல்லுவார்கள், அதுவும் கிளி கதை தான். ஒரு மனிதர் கிளி வளர்த்து வந்தார். அவர் இந்தியாவிற்கு போகிறார். போகும்போது கிளி இடத்திலே கேட்டார், இந்தியாவிற்கு போகிறேன், உனக்கு என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்டார். அந்த கிளி சொன்னது, எனக்கு எதுவும் வேண்டாம், என் போன்ற கிளியை நீங்கள் அங்கே பார்த்தால் என் சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பியது. இந்த மனிதர் இந்தியாவிற்கு வந்தால் அங்கே ஒரு மரத்திலே கிளிகள் நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு கிளியை பார்த்து, நான் வளர்க்கிற என்னுடைய கிளி உனக்கு சலாம் சொன்னது என்று இவர் சொன்னார். அவ்வளவுதான். அந்த மேலே கிளையில் நின்று கொண்டிருந்த கிளி துடி திணித்து இறக்கைகளை அடித்துக் கொண்டு கீழே விழுந்து செத்து போய்விட்டது. இந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு போனார், என்ன நடந்தது? சலாம் தானே சொன்னோம், ஏன் எதனால் என்ன நடந்து போய்விட்டது தெரியவில்லையே என்று கவலையோடு வீட்டிற்கு வந்தார். தான் வளர்த்த கிளியை பார்த்து சொன்னார், நீ சொன்னதை போய் இந்தியாவிலே உள்ள கிளியிடம் சொன்னால் அது உன் சலாமை கேட்டுவிட்டு கீழே விழுந்து இறந்து போய்விட்டதே. இந்த செய்தியை சொன்ன போது அவர் வளர்த்த கிளி இறந்து கீழே விழுந்து விட்டது. இவருக்கு அதிசயம், ஆச்சரியம், என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அன்பாக வளர்த்து வந்த கிளியை இழந்து விட்டோமே, அது இறந்து போய்விட்டதே. அந்த கிளியை எடுத்து வெளியிலே, கூண்டிலிருந்து வெளியில் எடுத்து வெளியிலே போட்டார். அவ்வளவுதான், கிளி பறந்து வெளியிலே போய்விட்டது. அது பறந்து போய் ஒரு மரத்தினுடைய கிளையிலே நின்று கொண்டது. இவன் கேட்டான், இது என்ன மூடத்தனமாக இருக்கிறது? நீ இறந்து போய்விட்டதாக அல்லவோ நினைத்து நான் உன்னை கூண்டிலிருந்து வெளியிலே எடுத்தேன், நீ ஏன் பறந்து போய்விட்டாய்? என்ன நடப்பு? அந்த கிளி உனக்கு என்ன சொன்னது? நீ அந்த கிளிக்கு என்ன சொன்னாய்? இந்த கிளி பேசுகிறது, நான் கூண்டிலே அடைபட்டு கிடக்கிறேன், எனக்கு சலாமத்து வேண்டும், விடுதலை வேண்டும், என்ன செய்வது என்றுதான் நான் இந்தியாவில் இருக்கிற அந்த கிளி இடத்தில் கேட்க சொன்னேன். அந்த கிளி என்ன செய்தது? கீழே விழுந்து விட்டது. அதாவது இறந்து போய்விட்டது. அது இறக்கவில்லை, இறந்ததாக விழுந்து கிடந்தது. அது அப்படியானால் நீனும் இப்படி ஆகிவிடு என்று எனக்கு சொன்னது. அதாவது மனிதன் அவன் உள்ளுக்குள்ளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவன் சிறையிலேயே இருக்கிறான். எப்பொழுது அவன் தன்னை பணா என்கிற நிலையில் அழித்துக் கொள்கிறானோ, தன்னில் அழித்துக் கொள்கிறானோ, அப்பொழுதுதான் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. மனிதன் தன் உடலின் பிடிகளில் இருந்து தன் உயிரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆன்மீக தத்துவம் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற இந்த கதையின் மூலமாக சொல்லப்படுகிறது.
இப்படியாக ஒன்று இரண்டல் பல கதைகள், பல செய்திகளை மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். சிறையில் இருக்கிற ஒரு மனிதன் சுரங்கங்களை தோண்டி எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்றுதான் நினைப்பான். சிறையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். நினைப்பானா, மனிதா நீ மட்டும் உன் உடல் சிறையிலேயே மூழ்கி இருக்க நினைக்கிறாயே, என்ன மூடத்தனம் என்று கேட்பார்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமையான பெருமக்களே, அந்த வகையில் இப்படியான பல செய்திகளை, ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கி அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்டிருக்கிற, அவர்களால் கோர்வை செய்யப்பட்டிருக்கிற மஸ்னவி ஷரீஃப் அல்லாஹ்வின் அருளால் தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு உங்களுடைய கரங்களை வந்தடைகிறது. இப்பொழுது வெளியிடப்படுகிற இந்த முதலாம் பாகமும் இனி வெளியிடப்பட இருக்கிற இனி வரக்கூடிய பாகங்களும் உங்கள் யாவர்களுடைய கரங்களுக்கும் வந்து அடைவதற்கு நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த மக்கள், உலமாக்கள், மதரசாவிலே உள்ள உஸ்தாதுமார்கள், மாணவர்கள் மற்றும் தமிழறிந்த சகோதரர்கள் யாவர்களுடைய கரங்களையும் சென்றடைவதற்கு தமிழறிந்த மக்கள் இங்கே வீற்றிருக்கிறவர்களும் சரி, இணையதளத்தின் உதவி கொண்டு அவதானித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களும் சரி, உங்களாலான உறுதுணைகளை இந்த கிதாப் ஞான நூல் ஒவ்வொரு இல்லங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் சென்றடைவதற்கு நீங்கள் உறுதுணை புரிய வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டு, இந்த புனிதமான மஜ்லிஸிலே, புனிதமான மஸ்ஜிதிலே, புனிதமான சன்னதியிலே இந்த நூலை வெளியிடுவதற்காக மிகச் சிறப்பான பணிகளை, முயற்சிகளை மேற்கொண்டு இங்கே நடத்தி கொண்டிருக்கிற எனது அருமைக்குரிய சகோதரர்கள் அவர்களுக்கும் இதில் பங்கு பெற்று எல்லா வகையிலும் எந்தெந்த வகையிலெல்லாம் இதற்கு உறுதுணை புரிந்தார்களோ அன்னவர்களுக்கும் இதயபூர்வமான என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மஸ்னவி ஷரீஃபினுடைய முதலாம் பாகத்தின் துவக்கத்தில் முன்னுரையில் எங்களுடைய சங்கைக்குரிய ஷேഖநாயகம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மஸ்னவி ஷரீஃப் கிதாப் நூல் இதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன வகையில் உறுதுணை புரிகிறார்களோ, யார் எந்த வகையில் உறுதுணை புரிகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய துஆவும் வாழ்த்துக்களும் உண்டு என்றார்கள். அந்த துஆக்களையும் வாழ்த்துக்களையும் பெருவமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வாய்ப்புக்கு நன்றி. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.